ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங்னா என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வேர்டிங்ஸ், பேசேஜஸ், லெட்டர்ஸ், சென்டென்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு டேட்டா டைப். இது நம்ம கோர்ஸில் தான் இன்க்ளூஸ் ஆகி வரும். சிங்கிள், டபுள், அப்புறம் ட்ரிபிள், சிங்கிளா டபுள்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங், டெக்ஸ்ட் டேட்டா ஹேண்ட்லிங்காகவே யூஸ் பண்ணப்பட்டது. டெக்ஸ்டோட டேட்டா ஹேண்ட்லிங்காகவே யூஸ் பண்றது தான் ஸ்ட்ரிங். ஓகேவா? இதோட பேசிக் அண்ட் காமன் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் டெக்னிக்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னபடி சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸில் தான் செய்கிறாங்க. ஸோ சிங்கிள் கோட்ஸ் ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் எப்படி இருக்குன்னா, சிங்கிள் கோட்ஸ்க்கு எஸ்டிஆர் ஒன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சிங்கிள் கோட்ஸ். இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவால தான் நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம். இது சிங்கிள் கோட்ஸ். அப்போ டபுள் கோட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? டபுள் கோட்ஸ் சேம் எஸ்டிஆர்2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஈக்குவல் டு கொடுத்தோம்னா ஒன்றும் இல்லை, அது வேரியபிளாக மாறிடுது. டபுள் கோட்ஸ்னா இதுதான் டபுள் கோட்ஸ். இது டபுள் கோட்ஸ்க்கு நடுவால ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ்னா என்ன? ட்ரிபிள் கோட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ்னா நான் சொல்கிறேன், பேசேஜ், பேராகிராஃப், ரெண்டு லைன் சென்டென்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் 3க்கு நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதுதான் மல்டி லைன் 1 2 3 1 2 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோட்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 2 வாட்டி நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஹலோ, you will it was a view ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா, how are you world, செகண்ட் லைன் it was a beautiful world. இந்த 2 லைனையும் நான் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள கொடுத்தனால இந்த ஸ்ட்ரிங் 3ன்ற இந்த வேரியபிள்குள்ள இந்த 2 லைனுமே வந்திருக்கும். இந்த மாதிரி ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் நம்ம மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ் இதோட கிரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு இது ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சஸிங் கேரக்டர்ஸ். ஆக்சஸிங் கேரக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆக்சஸிங் கேரக்டர்ஸ். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் பாருங்க, இங்க ஒரு டெஃபினிஷனோட கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் லைக் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஆமாங்க, ஒரு வார்த்தையில ஒரு 5 லெட்டரோ 6 லெட்டரோ ஒரு 2 லெட்டரோ இருக்குன்னா அந்த லெட்டர்ஸ் 1 by 1 வருது இல்லையா, அது அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ யூ கேன் ஆக்சஸ் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் யூசிங் த இண்டசஸ். ஸோ அதில் நம்ம அந்த இண்டசஸ்னா அது அந்த லெட்டர் பர்டிகுலர் லெட்டர் எந்த பிளேஸ்ல இருக்கோ அதை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்களேன், இப்போ நான் வேர்டுன்ற ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்கு நான் ஒரு பைத்தான் கொடுக்குறேன். பைத்தான் ஒன்றும் இல்லை, இது ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட், ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வேர்ட்ல இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம டேட்டாஸை கெட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0:3, அதாவது ஸ்டார்டிங்க்கு எண்டிங்க்கு உள்ள வார்த்தைகள். ஸோ 0:3னா எனக்கு ஃபர்ஸ்ட் 3 வேர்டிங்ஸ் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ PYTன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேர்டிங்ஸ் கிடைச்சிருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ யூஸ் அ சிங்கிள் வேர்டு? ஓகே, சிங்கிள் வேர்டில் வேர்ட் பட் எனக்கு ஒரு சிங்கிள் லெட்டர் தான் வேணும். அப்போனா அந்த இண்டசஸை நம்ம கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு P வேணும்னா நான் 0 கிளிக் பண்ணால் போதும், எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு லெட்டர் மட்டும் வேணும். ஒருவேளை கோலம் கொடுத்து இன்னொரு வேர்டிங் கொடுத்தோம்னா எனக்கு மற்ற வார்த்தைகளும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். இப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ கிவ் த வேர்டிங்ஸ் ஃப்ரம் 2 onwards but no value here, okay,
and we can also use negative indices. நெகட்டிவ் நம்பர்னா ஒன்றும் இல்லை, தலைகீழா வரும். ஸோ -2 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஸோ 2லேருந்து எனக்கு மற்ற வார்த்தைகள் வேணும்னு சொன்னோடனே பைத்தான் படி p stands in 0, y stands in 1, t stands in 2. ஸோ செகண்ட் பிளேஸ் tலேருந்து எனக்கு மீதி வார்த்தைகள் வேணுன்றதுக்காக 2 கோடன் கொடுத்த உடனே எனக்கு TYON அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரி, ஓகே. எனக்கு -2ன்ற ஒரு லெட்டர் வேணும்னா பின்னாடில இருந்து போறதுனால நமக்கு -1ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப என்னன்ற இந்த வார்த்தை என்ற வார்த்தை வந்து -1ல இருந்தா அடுத்த ஓன்ற வார்த்தை தான் -2. எனக்கு -2ன்ற ஒரு வேர்ட் கிடைச்சிருச்சு. இதுதான் ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். இந்த ரெண்டுமே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா மெனி 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 இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனுக்கு. ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனுக்கு என்னென்ன இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன அதில் இருக்கிற எல்லாமே சொல்லலைனாலும் I will give you some common examples. Okay, so inbuilt methods for string manipulation. Okay, now let's go for something simpler. So ஒரு text கொடுக்குறேன், t equal to a string. string குள்ள can be any name. Okay, நேம்ன்றதால நான் வந்து ராமன் கொடுக்குறேன். ராமன் கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த இதில் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் எப்பயுமே நமக்கு அவுட்புட் வரும். அவுட்புட் வந்தால் தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியும். டி டாட் டீன்றது அந்த வேரியபிள், ராமன்ற ஸ்டோரில் இருக்கிற அந்த வேரியபிளுக்கு நான் வந்து லோயர் கேஸ் கொடுக்குறேன். லோயர் கேஸ்னா எனி அப்பர் கேஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே லோயர் கேஸாக மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், ராமன்றது எனக்கு வாட் ஹேப்பன், எனக்கு ஆர் வந்து ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. இல்லை எனக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டராக தான் வேணும் அப்படின்னா நம்ம வந்து லோயர் கொடுக்காம அப்பர் கொடுத்துருக்கணும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அப்பர். ஓகே, இப்போ நான் ரன் கொடுக்குறேன். பாருங்க, ராமன்றது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பர் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ நான் வேற ஒரு வார்த்தை கொடுத்து லெட்ஸ் கோ ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் கேன் பி சம்திங் லைக் q ஈக்குவல் டு hello python. hello python கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே 2 வார்த்தை கொடுத்துருக்கனால hello python. if you give a passage, அந்த பேசேஜில் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, சரி, ஓகே, இந்த இடத்துல கியூல தான் hello python இருக்கு. நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இந்த வார்த்தை இருக்கா இல்லையான்றதை நம்ம கெஸ் ஒர்க் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் ஃபைன் கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள ஏதாச்சும் ஒரு வேர்ட் போடணும். நான் பைத்தான்ற அந்த பர்டிகுலர் வேர்டை போடுறேன். பர்டிகுலர் வேர்ட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அது எத்தனாவது வேர்ட்லன்னா இண்டெக்ஸ் 6ல தான் நம்மளுக்கு பைத்தான் கிடைக்குது. ஸோ கவுண்ட் பண்ணுவோமா, ஹச் வந்து 0, E வந்து 1, L வந்து 2, another L3, 0, 4, and the space 5, P stands in 6th place. So 6ன்னு காட்டுது. 6வது இடத்துல நம்மளுக்கு பைத்தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், எனக்கு பைத்தான் எடுத்துட்டு நான் வேர்டு போடணும். வேர்ட் போடுறதுக்கும் நான் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். பிரிண்ட் கியூல இப்போ நான் வந்து நம்ம மாற்றணும்னா என்ன செய்வோம், அந்த வேர்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும். ரீப்ளேஸ்ன்ற இன்பில் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். எதை ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா, இந்த பைத்தான்ற வேர்டை எடுத்துட்டு நான் வேற ஒரு வேர்டை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஹவ் அபவுட் வேர்ல்டு. ஸோ பைத்தான்ற வார்த்தையை எடுத்துட்டு நான் வந்து வேர்டுன்ற வார்த்தையை வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்திருக்கிற அவுட்புட் ஹலோ வேர்ல்டு, இப்படிலாம் எனக்கு அவுட்புட் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ரீப்ளேஸ். இந்த மாதிரி மெனி இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸ்பிளிட்டிங், ஜாயினிங், கன்காட்டினேஷன். ஜாயினிங்னா உங்களுக்கு தெரியும், ஒன் வேர்டில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது பேர் தான் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். கன்காட்டினேஷன் வந்து நார்மலாக ப்ளஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு 2 வார்த்தை இருக்கு. டீன்றது ராமன், கியூன்றது ஹலோ பைத்தான். ஹலோ பைத்தான் நம்ம ஹலோ வேர்ல்டாக மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா ஜாயின் பண்ண போறோம். எப்படி ஜாயின் பண்ண போறோம்னு பார்ப்போம். இப்போ டி கியூவையும் தவிர்த்து டபிள்யூன்னு ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். ஒரு வேரியபிளை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த வேரியபிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன் பாருங்க, ஒரு
ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, கிரீட்டிங்ஸ் கொடுப்போம். ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து நேம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து டீ எடுத்துக்கிறேன். டீல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ராமன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ராமனுக்கு நான் வந்து எதை ஜாயின் பண்ண போறேன்னா, ராமனோட நான் ஜாயின் பண்ண போறது வந்து ஹலோ வேர்ல்டு. ராமன் ஹலோ வேர்ல்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட் வேணும். ஸோ அதுக்காக டி ப்ளஸ் இங்கே கமா எனக்கு வேணுன்றதுக்காக, ஏன்னா ராமனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கமா வேணும். அந்த கமாக்காக நான் இந்த யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ளே வரணும் ஆர் சிங்கிள் கோட்ஸ் பெட்டர், பட் ஐ ஹவ் யூஸ் சிங்கிள் கோட்ஸ். ஓகே, நோ இஷ்யூஸ். நான் டபுள் கோட்ஸை மாற்றிடுறேன். ஸோ டபுள் கோட்ஸ் கமா அண்ட் ப்ளஸ்க்கு அப்புறம் நான் வந்து கொடுக்குற வார்த்தை வந்து அடுத்த ஹலோ வேர்ல்டுன்றதை நான் கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டு வந்து எங்கே இருக்குன்னா கியூவில் இருக்குது. ஸோ கியூ யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ யூஸிங் திஸ் apostrophe. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் மார்க். இப்போ இந்த இது யூஸ் பண்ணி டபிள்யூக்கு நம்ம என்ன செய்யணுமோ கொடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள், பிரிண்ட் கொடுக்குறேன். எனக்கு நமக்கு அவுட்புட் ஃபார்மேட் வேணும் இல்லையா, அவுட்புட் ஃபார்மேட்டுக்கு பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் செய்கிறது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ராமன் டீ படி ராமன் வந்திருக்கு. அந்த கொட்டேஷனுக்குள்ளே கம்மா போட்டு நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால எனக்கு ஹலோக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. கியூ கொடுத்துருக்கனால ஹலோ பைத்தான் வந்திருக்கு. இங்கே எக்ஸ்பிளனேஷன் மார்க் இருக்கிறதுனால எக்ஸ்பிளனேஷன் மார்க் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, ராமன் ஹலோ பைத்தான் இருக்கு. பட் டி இஸ் ஒன்லி ராமன் அண்ட் கியூ இஸ் ஒன்லி ஹலோ பைத்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். நம்ம ஒன்றும் இல்லை, நாங்கள் எதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கோமே ஹலோ வேர்ல்ட். பட் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண கியூ தேவையில்லை. ரீப்ளேஸ் பண்ண கியூ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ரீப்ளேஸ் பண்ணணும்னா அது மென்ஷன் பண்ணாமல் தான் ரீப்ளேஸ் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது எப்படி ரிவர்ஸ் பண்றது ஸ்ட்ரிங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்குலாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஐ வில் ஆல்சோ ஷோ யூ தட். பாருங்களேன், எப்பயுமே நம்மளுக்கு அவுட்புட் வரணும்னா நம்ம கொடுக்க வேண்டியது பிரிண்ட் தான். ஸோ நான் டீல ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ ராமனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் -1 ஏன் டபுள் கோலன் 2 வாட்டி டபுள் கோலன் கொடுத்து வச்சிருக்கேன்னா, -1 வந்து எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் இல்லாமல் ஜம்பிங் பிளேஸ்ல இருக்கு. இது மூலமா எனக்கு என்ன ஆகுதுன்னா, ராமன் வந்து டைரக்டா நமார் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. சரி, ஓகே. இவ்வளோ நேரமா நீங்க வந்து நம்பர்ஸை பற்றி டெக்ஸ்ட்டை பற்றி மட்டும் தான் சொல்றீங்க, நம்பர்ஸை பற்றி சொல்லலை. நம்பர்ஸுமே ஸ்ட்ரிங்ல வருமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் வரும். ஏன், எப்படி நம்ம அதை செக் பண்ணுறோம், எப்படி நம்மளுக்கு நம்பர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்பர்ஸ் கேன் ஆல்சோ இஸ் ஆல்சோ அ ஸ்ட்ரிங் விச் we can write within the double quotes. ஓகேவா, டபுள் கோட்ஸ்க்குள்ள எந்த ஒரு வார்த்தைகள், எந்த ஒரு லெட்டர்ஸ் ஆகும், நம்பர்ஸ் ஆகும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் அது கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 இது எல்லாமே நம்பர்ஸாக இருந்தாலும் அது டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்துக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ரிங் தான். அப்போ இது வந்து நம்பர்ஸா இல்லையா, ஸ்ட்ரிங்ல இருக்கிற நம்பர்ஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. நேம்லி இஸ் டிஜிட். இந்த is digit is actually one of the oldest inbuilt format. is digit is alpha is numerical. இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது ஒன்று தான் is digit. ஸோ is digit கிளிக் பண்ணோம்னா ட்ரூ வருது. ஏன் ட்ரூனா ஃபுல்லாமே நம்பர்ஸ். இதில் வந்து ரெண்டு அவுட்புட் தான் வரும், ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், லோயர் கேஸ் கன்வெர்ட் பண்ணுறது, அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணுறது, டைட்டில்ன்றது ஒன்றும் இல்லை. டைட்டில்னா ஒவ்வொரு வார்த்தைகளும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ராமன் ஹலோ பைத்தான்ல ராமன்ற ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்காது. லெட்ஸ் சி. ஓகே, இப்போ டபிள்யூவை வந்து நான் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டராக மாற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதே தான் நம்ம இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நான் இதை திரும்ப கன்வெர்ட் பண்ணுறேன். எதை கன்வெர்ட் பண்ணுறேன்றதை கிளியராக நோட் பண்ணுங்க. ஐம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் W தான் ராமன் ஹலோ பைத்தான். அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ராமன் R ஸ்மால், ஹலோ H ஸ்மால், P ஸ்மால். ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு ஸ்மால்ல வேணா, எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல்ல தான் வேணும் அப்படின்னா we can just go ahead and use title format, title inbuilt function.
டைட்டில் இன்பில்ட் ஃபங்க்ஷன் படி இது பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ் வில் கம் அஸ் அ கேப்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபைண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித். ஸ்டார்ட் வித்னா நம்ம வந்து இது ஸ்டார்ட் வந்து ராமன் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். எண்ட்ஸ் வித்னா பைத்தான், பைத்தான் வச்சு தான் எண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். ரீப்ளேஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிப் பண்ணலாம். ஸ்ட்ரிப்பில் வந்து எனக்கு நடுவாக கம்மா வேணாம், ஸ்பேஸ் வேணாம், இதெல்லாம் நம்மளால ஸ்ட்ரிப் பண்ண முடியும். ஸ்பிளிட்டிங்னு ஒன்றும் இல்லை. சென்டென்ஸ் வந்து ஹலோ ராமன் பைத்தான் தனித்தனியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக மாற்றணும் தனித்தனியாக. லைக் ஹலோ தனியாக, பைத்தான் தனியாக, ராமன் தனியாக, அந்த மாதிரி லிஸ்ட்டாக மாற்றணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்பிளிட்டை. அது வந்து தனியாக திரும்ப ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ஜாயின். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ்லேயும் பார்ப்போம். பட் பிஃபோர் தட் ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரிங். இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு பேசிக்ஸு, உங்களுக்கு ஃபவுண்டேஷனு கரெக்ட் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். பை பை, see you next time.